Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கான இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 10 things you must do before your college ends அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ பார்க்க போறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா எண்ட் வரைக்கும் பாருங்க. அட் எண்ட் ஆஃப் த வீடியோல உங்களுக்கு ஒரு சாலிடான ஃபவுண்டேஷன் எப்படி கிரியேட் பண்றது, யூஜி பண்றதுக்கு முன்னக்கூட்டி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நான் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நான் வந்து யூஜி பண்ணும்போது இதெல்லாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ண விஷயத்த எல்லாமே ஒரு 10 பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதை ஃபுல்லாகவே பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. Without further delay, let's get started now. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நான் வந்து ரெஸ்யூமே சர்வீஸ் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கான ரெஸ்யூமே நான் கிரியேட் பண்ணி தரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தாராளமாக என்ன காண்டாக்ட் பண்ணலாம். 9385782853 இந்த நம்பருக்கு என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஐ ஹவ் டன் மோர் தென் 100 ரெஸ்யூமேஸ். ஸோ அந்த ரெஸ்யூமேஸ்க்கான சாம்பிள்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் தாராளமாக என்ன வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ யூடியூப் கம்யூனிட்டி டேப்ல நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். And it is completely paid service. If you are okay to pay, then you can contact me. So first thing பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது. இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா போதும். அண்ட் ஆல்சோ ஒரு அப்ளிகேஷன் ஃபீ ஆல்சோ இட் கம்ஸ் அரௌண்ட் 1200 ஆர் 1500. ஸோ நீங்கள் உங்களுக்கான தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக கையில் ப்ரிப்பேர்டாக வச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி வைக்கலாம். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது. ஸோ நீங்கள் காலேஜில் இருக்கும்போது உங்களுக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிக்கலாம். இது எதுக்காண்டிலாம் யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபியூச்சரில் வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு போறீங்களா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு நீங்கள் ஜாப்ல இருக்கும்போதே உங்களோட கிளைண்ட் லொகேஷனுக்கு சம்டைம் போகிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ அதெல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ்போர்ட் கையில் வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பாஸ்போர்ட்டை நீங்கள் வந்து வேலிட் ஐடென்டிட்டி ப்ரூஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் லாஸ்ட் மினிட்ல எப்போவுமே எடுக்காதீங்க. நீங்கள் காலேஜ் பண்ணும்போதே உங்களுக்கு 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கும்போதே காருக்கும் பைக்குக்கும் சேர்த்து எடுங்க. ஸோ நீங்கள் காலேஜ் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீ டைம் இருக்கும். நீங்கள் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும், ஃப்ரீ டைம். ஸோ நீங்கள் வந்து டிரைவிங்கை ஃபுல்லாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். நீங்கள் ஜாப் போகும்போது ஒரு சில மார்க்கெட்டிங் ஜாப்ஸாக இருக்கலாம், ஒரு சில சேல்ஸ் ஜாப்ஸாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட பர்சனல் விஷயத்துக்காண்டியும் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து வைக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது. ஸோ மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா கிளவுட் டாக்குமெண்டேஷன், சென்ட்ரலைஸ்ட் யுவர் எசென்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் பண்ண ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நான் யூஜி பண்ணும்போது ஸோ என்னோட நேம் பிளஸ் டாக்குமெண்ட் gmail.com அப்படின்ற மாதிரி ஒரு ஜிமெயில் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ அதில் அந்த டிரைவில் என்னோட 10th டாக்குமெண்ட்ஸ், என்னோட 11th டாக்குமெண்ட்ஸ், என்னோட 12th டாக்குமெண்ட்ஸ், என்னோட பிஜி, என்னோட யூஜி, என்னோட இன்டர்ன்ஷிப் ஆஃபர் லெட்டர், என்னோட இன்டர்வியூ கால்ஸ் வந்த அந்த மெயில் எல்லாமே நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ப்ராப்பராக டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் பண்ணக்கூடிய சர்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ப்ராப்பராக டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சுக்கணும். அதுவும் கிளவுட் பேஸ்டாக இருக்கணும். மேபி நீங்கள் உங்களுக்கு சம்டைம் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருது, உங்களோட காலேஜில் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் தேடணும் அவசியமே கிடையாது. இது எனக்கு நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஜஸ்ட் மெயில் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டிரைவ்லேயே என்ன இருக்கும் அப்படின்னா டாக்குமெண்ட் எல்லாமே இருக்கும், ஜஸ்ட் நான் டவுன்லோட் பண்ணிட்டு கொடுத்துவேன். ஸோ மற்றவங்களாம் டிலே பண்ணுற விஷயத்த நான் என்னால் ஈஸியாக வந்து ஒரு விஷயத்த பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் இல்லை, நீங்கள் நிறைய விஷயத்துக்கு இந்த கிளவுட் பேஸ்ட் டாக்குமெண்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கணும். ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ உங்களுக்குன்னு ஒரு தனியாக உங்களோட டாக்குமெண்ட்ஸை மட்டும் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு கூகுள் அக்கௌண்ட்டை ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணி ஸோ அதில் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, ஃபியூச்சரில் ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, ஒரு எஃப்டி போடுறீங்க, ஒரு ஆர்டி போடுறீங்க. ஸோ அந்த எல்லா டீட்டெயிலுமே அந்த ஒரு டிரைவ்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு நல்ல டிப்பும் கூட. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அப்ஸ்கில் அண்ட் சர்டிஃபிகேஷன். ஸோ அதாவது என்ன அப்படின்னா பியாண்ட் த கிளாஸ் ரூம், பியாண்ட் த எஜுகேஷன் யூ ஷுட் டூ சம் சர்டிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் உங்களோட கரியர் பார்த்து இதுதான் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேபி ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஹெச்ஆர் ஆக போகிறேன், நான் ஒரு அனலிஸ்ட் ஆக போகிறேன், நான் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆக போகிறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேஷன்ஸ் கோர்ஸ்லாம் பண்ண முடியுமோ ஸோ அதெல்லாமே தேடி தேடி கற்றுக்கோங்க. உங்களோட ப்ரொஃபைல் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ராங் ஆகும். 10 பேர்ல உங்களை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இது ஆப்வியஸாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸல் வந்து அட்வான்ஸ் எக்ஸல் வரைக்கும் நல்லாவே கற்று வச்சுக்கோங்க. எம்எஸ் ஆஃபீஸ் ஃபுல்லாகவே கற்றுக்கோங்க. தென் எஸ்ஏபி கற்றுக்கோங்க, டேலி பிரைம் கற்றுக்கோங்க, ஜோகோ புக்ஸ் இருக்குது, குயிக் புக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே கற்றுக்கோங்க. ஸோ அது போக உங்களோட சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கும் நிறைய சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் இருக்குது. ஸோ அது போக நிறைய லாங்குவேஜஸ் கற்றுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நீங்கள் பண்ணலாம். ஸோ உங்களோட ப்ரொஃபஷன் இதுதான் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாமே பண்ணி உங்களோட ப்ரொஃபைலை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது
ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இது எல்லாமே நீங்க காலேஜ் படிக்கும்போது மட்டும் தான் உங்களுக்கு டைம் இருக்கும். இந்த எஜுகேஷனுக்கு ஒரு 30% குடுக்குறீங்க அப்படின்னா, 70% வந்து உங்களோட சாஃப்ட் ஸ்கில்ஸும், உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸும் நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் குடுக்கணும். ஸோ இதையும் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன தெரியுமா? கைத்தொழில். எனக்கு ரொம்பவே ஒரு புடிச்ச மாதிரியான ஒரு விஷயம். ஸோ நீங்க வந்து பிசினஸ் பண்ற ஐடியா இருக்கு. அது ஐடியா இல்ல. அது எல்லாமே செகண்டரி. கண்டிப்பா ஐ திங்க் எல்லாருமே ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஷுட் லேர்ன் ஒரு கைத்தொழில். ஒரு சேயிங் கூட இருக்கு. "கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள்" அப்படின்ற மாதிரி. ஸோ அதாவது ஒருத்தர் வந்து வறுமையால வாடும்போது, ஒரு இதுல படிச்சது. நம்ம வந்து மீன் குடுக்கக்கூடாது. யூ நோ அந்த மீன் பிடிக்கிறதுக்கு அவனுக்கு கத்து குடுக்கணும். அந்த மீன் பிடிக்கிறதுக்கான தூண்டில் தான் குடுக்கணும். ஸோ அவன் ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அவனோட நீண்ட கால ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணும். ஸோ இந்த மாரி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கைத்தொழில கண்டிப்பா நீங்க கத்து வச்சுக்கணும். ஓகேவா? உங்களோட பிள்ளைகள் உங்கள கைவிட்டாலும் சரி, உங்களோட நீங்க கற்ற கல்வி உங்கள கைவிட்டாலும் சரி, மேபி ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஜாப் இல்லாம கூட போலாம். ஸோ எல்லாமே நான் வந்து நம்ம நெனச்ச மாதிரிலாம் நடக்கிறது இல்ல. ஸோ அந்த மாதிரி டைம்ல கூட உங்களோட கைத்தொழில் உங்கள கண்டிப்பா கைவிடாது. ஸோ கண்டிப்பா ஒரு கைத்தொழில கத்து வச்சுக்கோங்க. நெறைய விஷயம் இருக்கு. பசங்களா இருந்தா நீங்க ஒரு பிளம்பிங் ஒர்க் கத்துக்கலாம். அ கேட்டரிங் சர்வீஸ நீங்க எடுத்து 4 பேர கூட்டிட்டு போற மாதிரி. ஸோ அந்த மாரி கேட்டரிங் சர்வீஸ் கத்துக்கலாம். நெறைய விஷயம் பண்ணலாம். அண்ட் உங்களோட பைக் ரிப்பேரா இருக்கட்டும், மெக்கானிக்கல் ஒர்க்கா இருக்கட்டும். நான் என்னலாம் மிஸ் பண்றேன்னு தெரியல. ஸோ வந்து நெறைய விஷயம் இருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்க கத்துக்கலாம். பொண்ணுங்களா இருந்தீங்கன்னா, கூடை பின்றது, அப்புறம் ஆரி ஒர்க் போடுறது, டெய்லரிங் கத்துக்கிறது, அம் டைப்பிங் பண்ணி குடுக்குறது, ஆன்லைன்ல சர்வீஸ் பண்றது. ஸோ இது எல்லாமே கத்துக்கோங்க. அதே மாரி மேக்கப் கத்துக்கிறது, அப்புறம் ஜுவல்ஸ் வந்து ரென்டலுக்கு விடுறது. ஸோ இந்த மாரி நெறைய விஷயம் இருக்கு. எல்லாமே தேடி தேடி கத்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே கத்துக்கோங்க. கத்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு வெயிட் பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு பிளானிங் இருந்தத நீங்க கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க. யூ மேக் மிஸ்டேக், யூ லேர்ன் ஃப்ரம் தட் மிஸ்டேக். ஸோ அதுதான் ஹெல்ப் பண்ணும். நீங்க ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணவே பண்ணாதீங்க. ரிஸ்க் எடுத்தாலும் பரவால்ல, பண்ணுங்க. அப்படிதான் நான் சொல்லுவேன். நெறைய விஷயத்த நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணாமலே நீங்க பண்ணக்கூடிய வேலையெல்லாம் இருக்கு. ஸோ நான் வந்து ஒரு டப்பா லேப்டாப் என்கிட்ட ஒரு பழைய லேப்டாப் இருந்தது. ஸோ அந்த லேப்டாப்ல வந்து பேட்டரி கூட இருக்காது. சார்ஜ் போட்டுட்டே ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அத வச்சு கூட நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா, ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணி குடுத்து நான் ஒரு ₹1000 ஏர்ன் பண்ணேன். அந்த ₹1000ல நான் அகைன் பேட்டரி வாங்குனேன். ஸோ இந்த மாரி நெறைய ஸ்டோரீஸ்லாம் இருக்கு. ஸோ இது வந்து இட்ஸ் நாட் அ மோட்டிவேஷனல் ஸ்டோரி. பட் ஸ்டில் ஐ அம் சேயிங். ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ கண்டிப்பா நீங்க யாரா இருந்தாலும், நீங்க ஃபியூச்சர்ல ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்தா கூட கைத்தொழில கத்து வச்சுக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது என்னோட ஃபேவரைட் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர், நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவேன். நீங்க இன்டர்ன்ஷிப் பண்ணலாம், பார்ட் டைம் ஜாப்ஸ்லாம் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்கும் அப்படின்றத நான் சொல்ல வரேன். ஸோ நான் வந்து என்னோட யூஜி பண்ணும்போது ஆக்சுவலி ஆப்வியஸா கொரோனா இருந்தது அந்த டைம்ல. ஸோ அப்ப எல்லாருமே வந்து ஆன்லைன் கிளாஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆப்வியஸா எல்லாருக்குமே தெரியும். அது பெரிய எஃபெக்டிவாலாம் இல்ல. ஸோ அந்த டைம்ல நான் சும்மா இருக்க டைம்ல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஈவினிங் 1 ஹவர் வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு இருந்தேன். என்ன ஜாப் வேணாலும் இருக்கட்டும். தெர் இஸ் நத்திங் ராங் இன் தட். யூ ஆர் ஜஸ்ட் லேர்னிங் சம்திங். ஸோ அந்த ஒரு விஷயத்துல வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். ஜுவல் ஷாப்க்கு நான் வேலைக்கு போயிருக்கேன். ஸோ அங்க போயிட்டு நான் எப்படி வந்து தங்கம் ரேட், கோல்ட் ரேட் வந்து எப்படி இருக்குது, எப்படி வந்து ஃப்ளக்சுவேட் ஆகுது, எப்படி பார்கெயின் பண்ணி வாங்கணும். ஸோ இது எல்லா விஷயத்துலயும் ஐ ஹேட் அ ஜீரோ நாலேஜ். மேபி அந்த பாத்தீங்கன்னா அந்த ஜாப வந்து நான் ஒரு 1 மந்த் தான் பண்ணியிருந்தேன். பட் ஐ நோ இட்ஸ் கோயிங் டூ ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. நீங்க வந்து நான் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஐ ஹேட் அ ஜீரோ நாலேஜ். இந்த மாதிரி கோல்ட் ரேட் எப்படி வந்து பார்கெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க அம்மா பார்கெயின் பண்ணுவாங்க. நான் பக்கத்துல உட்காந்துருப்பேன். ஸோ நீங்க வந்து ஓல்டு நகையை குடுத்து வாங்கும்போது, இல்ல சீட்டு கட்டி வாங்கும்போது, ஸோ இது எல்லாமே என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பெரிய ஐடியா கிடைச்சது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வாங்க போயிருந்தா, ஒரு 30,000 டிஃபரன்ஸ்ல கூட என்னால இப்போ ஒரு நகை வாங்க முடியும் அப்படின்றது தான் உண்மை. உங்களோட மெயின் எஜுகேஷன தாண்டி ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது உங்களுக்கு பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ ஐ ஹேட் ஆப்பர்ச்சுனிட்டி டூ வொர்க் அண்டர் ஆடிட்டர் என்னோட பிஜி பண்ணும்போது. ஸோ அது எல்லாமே வந்து இன்டர்ன்ஷிப்பால தான் நடந்தது. ஸோ நான் அப்பதான் வந்து கத்துக்கிட்டேன். ஓகே, இந்த மாரி தான் வந்து ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனல் வந்து இப்படி தான் வொர்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் தான் உங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கத்துக்கிட்டேன். ஸோ இது எல்லாமே தேடி தேடி நீங்க தான் கத்துக்கணும். சிட்டிங் இன் அ கிளாஸ் ரூம் இட்ஸ் நாட் கோயிங் டூ ஹெல்ப் யூ. கண்டிப்பா பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ தேடி 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 கத்துக்கோங்க. நெக்ஸ்ட் விஷயம் என்ன தெரியுமா? லிங்க்டின் அண்ட் நெட்வொர்க்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்க யூஜி பண்ணும்போதே ஒரு ப்ராப்பரான ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லிங்க்டின் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி, ஸோ அதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நெட்வொர்க்கிங் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ மேபி ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல் ஆகணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டேன் அப்படின்னா, லிங்க்டின்ல என்னென்ன ஹெச்ஆர் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே போய் கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் கொடுங்க. அவங்க எல்லாத்தையும் பேச ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆப்வியஸா எல்லாருமே உங்களுக்கு ரிப்ளை பண்ண தான் போறாங்க. மேபி ஒரு 10% பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்கள்ட்ட எல்லாத்தையுமே இந்த மாதிரி என்னென்ன வந்து சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் பண்ணலாம். ஸோ எந்த மாதிரியான ஸ்கில்ல கத்துக்கலாம்.
அந்த மாதிரி நிறைய விஷயத்த நீங்கள் அவங்ககிட்ட கேட்கலாம். ஸோ அண்ட் ஆல்சோ நீங்கள் அவங்களோட ப்ரொஃபைலை போய் செக் பண்ணலாம், அவங்க எந்த மாதிரியான ப்ரொஃபைல் டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ அவங்க என்னென்ன சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த மாதிரியான கம்பெனியில் வந்து நீங்கள் வேலை பார்க்கலாம். ஸோ நிறைய விஷயம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக லிங்க்டின் கிரியேட் பண்ணுறது அண்ட் நெட்வொர்க்கிங் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதை பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து போடுறேன் நெக்ஸ்ட்டு. ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒரு ரெஸ்யூமே கிரியேட் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து யூஜி பண்ணும்போதா இருக்கட்டும், நீங்கள் ஒரு ஜாப் சீக்கராக இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ராப்பரான ரெஸ்யூமே வந்து வச்சுக்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுவுமே உங்களோட ரெஸ்யூம் வந்து அப்டேட்டடாக இருக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ நீங்கள் யூஜி பண்ணும்போதே உங்களோட ரெஸ்யூமேலாம் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களை ப்ரொஃபஸர் கிட்ட கொண்டு போய் இந்த ரெஸ்யூமே காமிங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சஜஷன் கொடுக்க தான் போகிறாங்க. ரெஸ்யூமே வந்து அப்டேட் பண்ணி வச்சுட்டே இருக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் ரெஸ்யூமே பார்க்கும்போது தான் ஓகே நம்ம ரெஸ்யூமில் இவ்வளோ தான் இருக்குது ஒர்த்து. ஸோ இனிமேல் கொஞ்சம் ஆட் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் சர்டிஃபிகேஷன் கோர்ஸை ஆட் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் இன்டர்ன்ஷிப் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்கள் வந்து அதில் தான் கற்றுக்க முடியும். ஸோ அது எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றத பற்றி நான் ஒரு மேபி ஒரு ஃபியூச்சரில் நான் வீடியோ போடுறேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, அது நீங்கள் ப்ரோ டிப்பாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபஸர் கிட்ட நீங்கள் பேச ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். மேபி யூ ஃபீல் இட்ஸ் அ வெரி ஸ்மால் திங் ஆர் இட்ஸ் வெரி கேஷுவல் திங். பட் நான் உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. மேபி ஏதோ ஒரு நாளில் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க பேசும்போது அவங்க ஒரு நல்ல விஷயத்துக்காண்டி உங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸே நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட ப்ரொஃபஸர் ஆக்சுவலி ஷீ இஸ் செல்லப்பிரியா. நிறைய சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் கால்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். ஸோ அதை தான் எடுத்துட்டு இருக்கும்போது ஸோ கிளாஸ் எண்ட் ஆகிட்டு இருக்கும்போது நார்மலாக பேசிட்டு இருக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து எஜுகேஷன் பற்றி பேசுறதை விட அதை தாண்டி நிறைய விஷயம் கிளாஸ்ல பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேசும்போது அவங்க படித்த காலேஜ் பற்றி பேசிட்டு இருந்தாங்க. நான் வந்து SSN காலேஜில் படித்தேன், சென்னையில் போய் படித்தேன். ஸோ அதுக்கு எந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து அந்த காலேஜ் எந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும், அந்த காலேஜில் எப்படிலாம் பிளேஸ்மெண்ட் வந்தாங்க, ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சடனாக எங்களுக்குமே எனக்குமே பெருசாக பார்த்தீங்கன்னா வெளியூரில் போய் நான் MBA பண்ணணும், ஸோ சென்னையில் போய் MBA பண்ணணும், இந்த மாதிரி எனக்கு பெருசாக ஐடியாலாம் கிடையாது. ஸோ அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு அது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் மாதிரி ஆச்சு. கண்டிப்பாக நம்ம வந்து வெளியே போய் தான் MBA பண்ணுறோம் ஃபார் பெட்டர் எக்ஸ்போஷர் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த வே ஷி எக்ஸ்பிளைன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெட்டர் ஃபியூச்சர் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு MBA பண்ணும்போதா இருக்கட்டும், அதுவும் நல்ல ஒரு காலேஜில் பண்ணும்போதா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயத்தெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆவீங்க ஃபார் ஷுர். ஸோ அவங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். கண்டிப்பாக நம்ம MBA பண்ணுறோம், ஸோ அதுவும் வந்து சென்னையில் பண்ணுறோம், இல்லை வெளியூரில் எங்கேயாவது பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான். மேபி அவங்க சொல்லாமல் இருந்திருந்தா நான் இந்த நிலைமையில இருந்திருக்க மாட்டேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நான் சொல்லுவேன் எங்கே போனாலும். ஸோ அந்த மாதிரி எல்லா ப்ரொஃபஸரும்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக பேச மாட்டாங்க. பட் அப்படின்ற ஃப்ரெண்ட்லியாக பேச ப்ரொஃபஸர் கிட்ட கண்டிப்பாக ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் விஷயம் அப்படின்னா காலேஜ் ப்ராஜெக்ட். ஸோ இதுவுமே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் எஜுகேஷன்லாம் தாண்டி காலேஜ் ப்ராஜெக்ட் பண்ணும்போது, அதாவது ஐ திங்க் ஃபைனல் இயரில் நீங்கள் காலேஜ் ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க, மேஜர் ப்ராஜெக்ட், மைனர் ப்ராஜெக்ட். ஸோ காலேஜ் பொறுத்து டிபெண்ட்ஸ் ஆகும். பட் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது உண்மையாகவே ரொம்ப இன்டென்ஸாக ஒர்க் பண்ணுங்க. நிறைய விஷயம் நீங்கள் கற்றுப்பீங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு MS வேர்ட் எடுத்து நீங்கள் எப்படி டைப் பண்ணணும், எப்படி அலைன் பண்ணணும், எப்படி சர்வே எடுக்கணும், எப்படி நிறைய பேர் ரீச் அவுட் பண்ணணும், ஸோ எப்படி நிறைய பேர்கிட்ட பேசணும், ஸோ அந்த பேசுகிற டேட்டாவை வந்து ஸோ அப்படி பேசுறது எப்படி நீங்கள் டேட்டாவாக மாற்றணும், ஸோ அந்த டேட்டாலேருந்து எப்படி இன்சைட் எடுக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து காலேஜ் ப்ராஜெக்ட் பண்ணும்போது நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ காலேஜ் ப்ராஜெக்ட் எப்போவுமே ஏனோ தானோன்னு பண்ணாதீங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஸர் கைடன்ஸ் கீழே காலேஜ் ப்ராஜெக்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா கேம்பஸ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் வந்து காலேஜ் கேம்பஸில் வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணும்போது, ஏன்னா நீங்கள் வேறு காலேஜில் போயிட்டு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, இந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் நிறைய ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும் அப்படின்றதே நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் சொல்லும்போது மேபி யூ ஃபீல் இவ்வளோ பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ இது எல்லாமே சிம்பிள் திங் தான். உங்களோட டைம் அண்ட் உங்களோட எஃபோர்ட் அண்ட் உங்களோட இன்டென்சிட்டி இதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு பெட்டர் பொசிஷனில் இருக்கலாம் அப்படின்றதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளப்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருக்குன்னா அது எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், ஸ்போர்ட்ஸில் ஜாயின் பண்ணுங்க அப்படின்றத நான் சொல்வேன். லாஸ்ட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களோட எஜுகேஷன் வந்து ஒரு 30% தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை தவிர நீங்கள் ஒரு 70% வந்து பியாண்ட் ஸ்டடீஸ் யூ ஹாவ் டு டூ சம்திங். உங்களோட இன்டர்ன்ஷிப்பாக இருக்கட்டும், உங்களோட சர்டிஃபிகேஷன் கோர்சஸாக இருக்கட்டும், உங்களோட ஸ்கில்ஸாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மற்றவங்ககிட்ட இருந்து ஸ்டாண்ட் அவுட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் நிறையவே பண்ணணும், நிறைய இன்வால்வ் ஆகணும், காம்படிஷன்லாம் போகணும், நிறைய ப்ரொஃபஸர் கிட்ட பேசணும், லிங்க்டின் கிரியேட் பண்ணணும், ரெஸ்யூம் கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ நான் பார்ட் 2 வீடியோ கூட போடுறேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவிலேருந்து அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 5 பாயிண்ட்ஸாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க அப்படின்னாவே நான் ரொம்ப ஹாப்பி. அண்ட் வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பார்க்குறேன். இதே மாதிரியான குவாலிட்டி கண்டென்ட்ஸ் பார்க்குறதுக்கும், எக்ஸல் வீடியோஸ் கற்றுக்கிறதுக்கும், டேலி வீடியோஸ் கற்றுக்கிறதுக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் பை பை, டேக் கேர். ஆமாம் முடியலடா சாமி.